towards this beautiful valley view. So next special of this room, jacuzzi, couple jacuzzi. View இந்த மலைக்கு பின்னாடி தான் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குமா. So hey guys, welcome back with another video. Yes, இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மூணாருக்கு வந்திருக்கோம். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எப்போ அங்கே இருக்கவே முடியல, அதனால மூணாரில் வந்து ஒரு 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணனால வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கேரளா நாங்கள் என்ட்ரி ஆயாச்சு. ஸோ என்ட்ரி ஆனோடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து சரியான வியூவு. வா, நம்ம சென்னையை நோக்கி சென்னையிலேருந்து வரும்போது எங்கேயுமே தண்ணி இல்லை, ஆனால் இங்கே வந்தோடனே தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பீச்சில் தான் வந்திருக்கோம். பீச் அங்கே நிற்கிறாப்புல. இதுதான் பெஸ்ட்டு ட்ரிப்பு. அவரை வந்து நாங்கள் வந்து மவுண்டனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ எஸ், ஸோ இன்றைக்கி எங்களோட பிளான் என்னென்னா 2 நாள் 2 ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ரெசார்ட் எப்படி பண்ணிட்டோம். ஃபைனலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ண ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற ஃபஸ்ட்டு ரெசார்ட் வந்து ஆம்பர் வேலி, மூணார். ஸோ இதுதான் அந்த ரெசார்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1 day ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு இன்னொரு ரெசார்ட் மூணாரில் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே இந்த வீக்கெண்ட் ஹாலிடேஸ்னால எல்லாமே க்ரௌடு, ரூம்ஸ் அவைலபிலிட்டி கிடையாது. அதனால் ஒன்றா எடுக்கிறோம். அதே மாதிரி 2 ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்குவேன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது? அந்தளவுக்கு இல்லை, ஓகே ஓகே, வேர்க்காமல் இருக்க அவ்வளோதான். எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ரெசார்ட்குள்ளே போய்ட்டு அப்படியே ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் இதுதான். ஸோ அதோட பால்கனி வியூ தான் அது. இன்னும் நாங்கள் ரூம் இன்னும் எங்களுக்கு வந்து ரெடி ஆகலனால நாங்கள் ஃபஸ்ட்டு லஞ்ச் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது அந்த ரூட்டில் தான் வரணும். நம்ம அப்படி வந்து மேலே ஏறி வரணும். அது அப்படியே திருப்பி இந்த சைடு கேரளாவுக்கு போகுது. அது தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அப்படி வருவோம். அந்த குருவிங்க சத்தம்லாம் நம்ம சென்னையில் அவ்வளோவா கேட்கல. நாங்கள் இருக்கிற இதெல்லாம் அந்த குருவிங்க சத்தம் அவ்வளோ இல்லை, புறா மட்டும் தான் இருக்குது. பட் இங்கே வந்தோடனே அந்த குருவிங்க சத்தம் கேட்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ரெசார்ட் எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணோம், கொஞ்சம் வந்து சிட்டிலேருந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ரூம் போன பிறகு தான் ஆக்சுவல் தெரியும். ஸோ நாங்கள் அப்படியே இங்கே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். மலபார் ஃபிஷ் கறி, அதுக்கப்புறம் இந்த ப்ரானில் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ ரைஸ் அண்ட் மலபார் ஃபிஷ் கறி வந்து எங்களுக்கு மெயின் கோர்ஸு. ஸோ கேரளாவுக்கு வந்துட்டு மலபார் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஃபுட் வித் வியூ. ஸோ ஃபைனலாக எங்களோட ரூம்க்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற ரூமோட பேர் வந்து மதுரா. மொத்தமே 4 ரூம் தான் இங்கே இருக்கு. அந்த ஆம்பர் ரெசார்ட்டில் இந்த ரூம் அவைலபிள். ஹாய். ஸோ இதுதான் எங்களோட ரூம் ஃபார் டுடே. இங்கே வந்து உங்களுக்கு அந்த காஃபி மேக்கிங் கீழே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்து சார்ஜபிள். அதான் ஐட்டமோட சார்ஜஸ்லாம் போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து லக்கேஜ் டேபிள் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஒர்க்கிங் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் சோஃபா. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து டிவி, சோஃபா, டிவி. நெக்ஸ்ட் பியூட்டி ஆஃப் திஸ் ரூம், திஸ் வியூ, அழகான வியூ towards this beautiful valley view. நல்லா இருக்குல்ல? ஸோ இங்கே வந்து ஒரு சிட் அவுட். கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு சில்லுன்னு இல்லை, பட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஆஃப் திஸ் ரூம், ஜக்கூசி, கப்புள் ஜக்கூசி. வியூவோட அந்த சைட் வியூ இருக்குது. இது கப்புள் ஜக்கூசி. எல்லாம் பெருசாக இருக்குங்க. அந்த ரூமில் கால்வாசி எடுத்து அடைச்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு கிங் சைஸ் பெட். இங்கேயும் ஒரு டிவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன், டூஸ் டென்டல் கிட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு கபோர்ட், இது ஒரு கபோர்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டி லாக்கர் இருக்கு. ஓரளவுக்கு பெரிய ரெஸ்ட் ரூம், வாக்கிங் பிளேஸ். ஆக மொத்தத்தில் இது ஒரு பியூட்டிஃபுல் ரெசார்ட். செம்மையாக இருக்குல்ல? ஆக்சுவலி இந்த ரூம் வந்து ஃபேமஸ் ஃபார் திஸ் ஒன், ஜக்கூசி. இந்த ஜக்கூசியை குளிச்சுட்டே இந்த வியூ பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த ரூம் வந்து செம்ம ஃபேமஸாக இருக்குது. நாங்கள் எடுத்துக்க அந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees for 1 day. என்னென்ன இன்க்ளூடட்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் கெஃபே 6:30 AM to 7 AM வந்து ஓப்பனிங்காக. சைக்கிளிங் இருக்குது 7 AM to 6 PM. ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க. தட்டுக்கடைன்னு சொல்லி 4 PM to 6 PM வந்து 3rd floorல கொடுக்குறாங்க. குக்கிங் டெமோ 6:30 to 7 PM. கேம்ப் ஃபயர் இருக்குது 8 PM to 9 PM. ரீக்ரியேஷன் சென்டர் 7 AM to 9 PM. ஸோ இதெல்லாம் வந்து
இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடட். ஸோ வந்து நாங்கள் இப்போ ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ 4:30க்கு இங்கே வந்து 3rd ஃப்ளோரில் வந்து டெரஸ் தான் அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து டீ, காஃபி, அந்த லோக்கல் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பேக்கேஜில் இன்க்ளூடட்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி அப்படியே பெரிய ஒரு மலை. இதுதான் லோக்கல் டீ சாயா கடை. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த டீ கடையிலேருந்து டீ, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ். என்னது? தேங்க்யூ. வாட் இஸ் திஸ் நேம்? It's a papat vada. பாப்பா Papat vada. பாப்பட் வடை. ஓகே. The other one is elayad. இலையாடை. ஓகே, தேங்க்யூ. இது பாப்பட் வடையா, இது இலையாடையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிளப்னா சின்ன ஜிம்மு ஸ்பா இருக்கு. ஸோ இதுதான் அந்த சின்ன ஹெல்த் கிளப். சைக்கிள். ஸோ வந்து இங்கே அதுதான் தட்ட பெருசாக எதுவும் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ரிசப்ஷன். கொஞ்சம் சைக்கிள் வச்சுருக்காங்க. நான் சைக்கிளில் ரவுண்ட் போகலாம். சரி, சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகலாம் பக்கத்துலன்னு பார்த்தா இதுக்கு சைக்கிள் தான் ஓட தெரிலன்னா உட்காந்து கூட வர தெரில. வேஸ்ட்டு ஃபெலோ. ஆனால் இந்த இடத்துல ஓட்டுறதே இவ்வளோ ஃபஸ்ட்டு கஷ்டம்தான். செம்மையாக போகுதுல்ல, அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கனால அந்த குருவி சவுண்ட்லாம் ரொம்ப அழகாக கேட்குது. ஆமாம், ஏதோ ஒரு பேர்டு இருக்கா, பறக்குது பாருங்க. சரி, அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். Hey guys, good morning. எனக்கு டே 2 அந்த டைம் வந்து ஆகுது, ட்ரெக்கிங் டைம் ஆகும்போது சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து இங்கே டீ தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து மின்ட் டீ எடுத்துருக்கேன். டீ வந்து சாக்லேட் டீ எடுத்துருக்கேன். ஸோ அப்படியே கிட்ட டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெக்கிங் கூப்பிட்டு போகிறேன் நாங்கள். ஸோ நான் அப்படியே போயிட்டு வரலாம். ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நானும் கீயும் ஹைக்கிங் போயிட்டுருக்கோம். எங்களை கூப்பிட்டு போகிற அண்ணன் ஒரு தான். சார் இதுதான் ஃபஸ்ட்டு க்ரூஸ். ஓ, மேலே போகிறதுக்கு. இதுதான் ஸ்டார்டிங். நேச்சுரல் ஊற்றாங்க. இந்த மாதிரி ஊற்றுலேருந்து மேலே இருந்து தான் இந்த ஆந்திர ஹோட்டலுக்கே தண்ணி எடுத்துக்கிறாங்களாம். எவ்வளோ சூப்பரான விஷயம். தண்ணி வத்தே வத்தாதுன்றீங்கல்ல. இந்த ஊற்றுல தண்ணி வத்தே வத்தாதான். வெயில் காலம் அப்போ கூட தண்ணி இருக்குங்க. ஓகே, ஒரு 300 ஸ்டெப் மட்டும் மலையில் ஏறும். இந்த ஒரு ஸ்டெப்பு தான், பாக்கியெல்லாம் ஈஸியாக தான். ஓ, இந்த இடம் நல்லா ஸ்டீப்பாக இருக்குல்ல. மழை டைமில் தான் பார்த்து வரணும். இப்போ அந்த குருவி சத்தெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது என்ன குருவினா அது? இது இந்த குருவி பேர் கொண்ட வளத்தான்னு சொல்லுவாங்க. கொண்ட வளத்தான். இது கொண்ட வளத்தான் குருவி அங்கிட்டேன் பார்த்தீங்களா. அப்போ அது இடுக்கி டேம். ஓகே, கிளியரா. ஆமாம். இப்போ இது செங்குளம் டேம் இங்கே இருக்குது. ஆமாம். இந்த அந்த பில்டிங் ஒரு வெள்ளை பில்டிங் தெரிய பாருங்க. ஆமாம், அதுக்கு பின்னாடி ஒரு டேம் இருக்குது பாருங்க. என்னோட ஹைக்கிங் முடிஞ்சிருச்சு. இது ஒரு கொஞ்சம் அந்த தான் ரோடு தெரியுதா, இந்த ரோட்லேருந்து இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மலைக்கு பின்னாடி தான் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குமா. அதனால் எல்லாருக்குமே இங்கே அலௌடு இல்லையா. சரி, ஓகே. நம்ம இங்கே வந்து சாப்பிட்டதுக்கு இது ஒரு ஹைக்கிங் பண்ணி அதையும் அந்த கேலரிஸும் பர்ன் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, பார்த்து வா, பி கேர்ஃபுல். ஸோ ஃபைனலாக எங்கள் ட்ரெக்கிங் முடிச்சு வந்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இப்போ 8:50. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே 11 o'clock செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு
2 hours தான் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ரெசார்ட் போவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து எங்களுக்கு மூணாறு டே 2. ஸோ ஆம்பர் ரெசார்ட்ல இருந்து நாங்கள் வந்து இன்னைக்கு செக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 11 AM வந்து செக் அவுட்டு. ஸோ எஸ், ஸோ இங்கே செக் அவுட் பண்ணிட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து இன்னொரு ரெசார்ட் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுவுமே மூணாரில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 36 kilometers அவையில் இருக்குது. அண்ட் இந்த ஆம்பர் ரெசார்ட்டை பற்றி சொல்லணுன்னா, இந்த ரூம் பர்டிகுலராக இந்த ரூம் வாஸ் குட். ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தவிர்த்து மற்ற ஆக்டிவிட்டீஸ் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அதான் ஹவ் டு பி வெரி ஃப்ராங்க். ஸ்பா இருக்குது உங்களுக்கு. நான் இந்த ரூமுக்கு பே பண்ண அமௌண்ட் வந்து 15,000 rupees. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு இது கொஞ்சம் ஹை ரேட் மாதிரி தான் தோணுது. இந்த 15,000 rupeesக்கு அவங்க இன்க்ளூடட் 3 time ஃபுட் கொடுத்துருந்தா இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தி ரூம் இஸ் வெரி குட் அண்ட் தி வியூ ஃப்ரம் தி ரூம் இஸ் ஃபேண்டாஸ்டிக். செம்மையாக இருந்துச்சு, செம்ம வியூ. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அண்ட் ரூம் சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. எஸ், ரூம் சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஹோட்டலோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனிவே கண்டிப்பாக ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அவங்க ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து ஆஃப் சீசன்ல எடுத்தா கம்மியா இருக்கலாம். மேபி இருக்கலாம், ப்ரீ புக் பண்ணா கம்மியா இருக்கலாம். சோ அது வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணிட்டு ப்ரையரா புக் பண்ணிட்டு வந்தீங்க 2 months பிஃபோர் அப்படின்னா அது வர்த்தா எடுத்துக்கலாம் கம்மி பிரைஸ்க்கு. எஸ், ஸோ ஓகே கைஸ், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. பொறுமையாக நாங்கள் திருப்பி மூணார் அப்படியே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ பை பை ஃப்ரம் ஆம்பர்.